எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருப்பாண்டி பதிகம் 4வது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நல்நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து ஆனந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தை. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன் மின். பிறவி வேணுங்கிறவங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போங்க, பிறவி வேண்டாங்கிறவங்க ஒரு பக்கம் ஒதுங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றார். செரியும் பிறவிக்கு நல்லவர், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற ஒரு காரண காரியத்தை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படிங்கிறதுனால செரியும் பிறவிக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, நல்லவர்கள் என்ன செய்வார்கள்னா பேரண்ட நாயகனை உள்வாங்கிக் கொண்டு அருள் அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த அனுபவத்தில் அவர்கள் விடுபட்டு போனாலும் அடுத்த பிறவி அவர்களுக்கு சம்பவிக்கும் போது மிக பவித்திரமான ஒரு பிறவி சம்பவிக்கும் என்பதால் அவர்கள் செரியும் பிறவிக்கு, மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு தொழிலாகி இறக்கும் பிறவிக்கு நல்லவர்கள் செல்லன் மின், நீங்க யாரும் அங்கு போகாதீர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது மணிவாசக பெருந்தகையை ஆட்கொள்ள வரும்போது இறைவன் குதிரை சேவனாக வந்தான் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் புறத்தோற்றத்தில் இறைவனை காட்ட வேண்டும் என்று கருதி அப்படி ஒரு அருள் அனுபவ நிலையை நாம எல்லாரும் இந்த திருவாசக சிந்தனையில எப்படி கொண்டுட்டு வரோம்னா, மதுரை குதிரையின் மீது ஏறி குடுகேடு கண்டீர் அப்படிங்கிறார். குதிரை மீது ஏறினால் நமக்கு குடி இன்மை பிறக்கக்கூடிய குலமும் குடியும் வராது, அதுல இருந்து நம்ம மீண்டு விடலாம். அப்ப குதிரையின் மீது ஏறினால் பிறப்பரும்னா குதிரைங்கிறது பரியாகிய வாசி, அந்த வாசி குதிரை ஏறி வந்தால் பிறவி கிடையாது அப்படிங்கிற கூடிய அருள் அனுபவ நிலையை பார்த்துட்டு இருக்கோம். புராண நிலையில் பரஞ்சோதி முனிவர் மணிவாசக பெருந்தகையை ஆட்கொள்ள வரும்போது இறைவன் குதிரை சேவகனாக வந்தான் அப்படின்னு அவர் சொல்லும் போது, குதிரை சேவகனாக வந்த இறைவன் எப்படி வந்தான் அப்படின்னு நமக்கு அடையாளம் காட்டுகிறார். அண்டமெல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்த தனிச்சோதி அண்டம் தாங்கும் சண்ட மறைப்பரிதனக்கு ஆதாரமாகி தரிக்க ஒரு காலத்தும் அசைவிலாத புண்டரீகத்தால் அசைய பாசனிக்கும் புனைகரத்தால் பரிபூண்ட பாசம் பற்றி கொண்டு அரசன் எதிர்போந்து மன்னா எங்கள் குதிரை ஏற்றம் சிறிதி காண்டி என்றார். இறைவன் எப்படி காட்சி கொடுக்கிறாராம், அண்டமெல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்த தனிச்சோதி. இறைவனை அடையாளப்படுத்த விரும்பிய எல்லாரும் என்னதான் புராண கதைகள் கொண்டுட்டு வந்தானாலும் அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஜோதி வடிவமானவன். அண்டமெல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்த தனிச்சோதி, இறைவன் ஜோதி வடிவானவன். அவன் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாரமாக தாங்கி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஜோதி தனக்கு ஆதாரமாக ஒரு குதிரையை பற்றி கொண்டு அந்த குதிரையின் மேல் ஆரோகணம் செய்து கொண்டு புண்டரீக தாள் அசைய, அதுல கால்கள் அசைந்து ஆடும்படியாக வருகின்றது. எதற்காக வேண்டி வருகின்றது அப்படின்னா, பிறவி நீக்கம் செய்வதற்கு யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அந்த அடியவர்கள் நீங்க எல்லாரும் இங்க வாங்க, பிறவி நீக்கம் பெறணுங்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து பிறவி நீக்கம் பெற்றுக் கொண்டுள்கள். நான் ஜோதி வடிவானவன், ஆனால் அடியவர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு இந்த வடிவத்தில் வந்தில்லை. அண்டமெல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்த தனிச்சோதி அண்டம் தாங்கும் சண்ட மறை பரிதனக்கு ஆதாரமாகி தரிக்க ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரீக தாள் அசைய. செந்தாமரை தாள் அது அசைவில்லாதது, ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரீக தாள்கள் அசைய. குதிரை மேல் ஆரோகணம் பண்ணி வரும்போது அந்த தாள்கள் அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே ஜம் ஜம்னு அப்படியே வராராம் அவர். ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரீக தாள் அசைய பாசம் நீக்கும் புனைகரத்தால் பரிபூண்ட நமக்கு யாரை பார்த்தால் நம்மளுடைய பந்த பாசங்கள் அனைத்தும் பாழ்பட நூறித்து போகுமோ அந்த பரம் பாசம், நம்மளுடைய பாசம் நீக்குவதற்காக வேண்டி தன் கையில், பாசம்னா நம்மளுடைய பந்த பாசம் ஒரு பொருள், இன்னொரு பாசம்னா கயிறுன்னு ஒரு பொருள். அப்போ நம்மளுடைய பந்த பாசத்தை நீக்குவதற்காக வேண்டி தன் கையில் பாசம் நீக்கக்கூடிய ஒரு புனை கயிற்றை பற்றி கொண்டு தனக்கு ஆதாரமாக ஒரு குதிரையின் மீது ஏறி கடிவாள கயிறை பற்றி கொண்டு நமக்கு முன்னால் காட்சி கொடுக்கின்றது அப்படிங்கிறார். ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரீக தாளசைய பாச நீக்கும் புனைகரத்தால் பரிபூண்ட பாசம் பற்றி கொண்டு அரசன் எதிர்போர்ந்து மன்னா எங்கள் குதிரை ஏற்றம் சிறிது காண்டி என்றார்.
அரசன் முன்னால போய் நின்றுட்டு என்னுடைய குதிரை ஏற்றம் பார்க்கணும்னு சொல்லி நீ நினைச்சன்னா இதை லேசா பார்த்துக்கோ, இந்த குதிரையை நான் எப்படி பார்க்கிறேன்னு நீ ஓட்டி பார்க்கிறேன்னு நீ நினைச்சு பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்போ ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரிகத்தால் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு அடையாளம் காட்டும் போது அவன் அசையாத தனிச்சோதி. ஆனால் நம்மையெல்லாம் பாசம் நீக்க செய்து அவன் கையில் ஒரு பாசக்கயிறை பற்றி கொண்டு அசைவில்லாத புண்டரிகத்தால் அசைய நம் முன்னால் தோன்றுகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவனை வடிவப்படுத்த வேண்டியவர்கள் இறைவனுடைய என்னதான் பிராண கதைகள் மூலமாக சொன்னாலும் அந்த பிராணம் சொல்லக்கூடிய உண்மை என்னன்னா இறைவன் அசைவில்லாதவன், அவன் அசைந்து வருகின்றான் அடியவர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி அப்படின்னு சொன்னார். அப்படி அவன் வரும்போது சூரியன் என்ன சொல்லி உதயமாய் வரானா, விட்டுக்கு மண் சுமப்பதற்காக வேண்டி இறைவன் இந்த இடத்துக்கு வருகின்றான். விட்டுக்கு மண் சுமந்து வந்திப்பாட்டியினுடைய பிறவியை நீக்கம் செய்வதற்கும் மணிவாசக பெருந்தகையினுடைய பிறவியை நீக்கம் செய்வதற்கும் வருகின்றான். எப்படி வருகின்றான் இதுல சொல்றார் பாருங்க. செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். நாம் எல்லா ஒரு உள்ளத்துக்குள்ளும் ஜோதிமயமாக இருக்கக்கூடியவன் கிளர்ந்து எழுகின்ற காலம், அதாவது பொங்கி பிரவாகமாக எழுகின்ற காலம் இக்காலம், கிளர்கின்ற காலம். எப்படி அவர் இருக்கிறாரு? பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணுகன்மின். சூரியன் உதயமாகும் போதே எப்படி உதயமாகிறானா, ஒரு காலம் அசைவில்லாத புண்டரிக தாள்கள் அசைய பாசம் நீக்கும் கரத்தால் தன் பாசம் பரியின் பாசத்தை பற்றி கொண்டு பெருமான் வருகின்றான். அதனால சூரியன் உதயமாகும் போதே ஒரு அறிவிப்பை செய்து கொண்டு உதயமாறானா. எப்படி உதயமாறான்? பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கள் அணுகன்மின். நீங்க யாராவது பிறவி வேணும்னு விரும்புனீங்கன்னா இந்த திருமேனியே இந்த திருவுருவை கண்டீர்களானால் உங்களுக்கு பிறவி நீங்கிவிடும். அதனால மீண்டும் பிறவாத நிலை உங்களுக்கு வராது. நீங்க அன்னை வயிற்றில் இன்னும் அடைய மாட்டீர்கள். உங்களுக்கு மோட்ச சொரூபமான ஜோதி சொரூபமான நிலை கைகூடிவிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணுகன்மின், பிறப்பை மறக்கும் ஆசையோர் இம்மென வம்மின். யாரெல்லாம் பிறவி வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் இந்த ஒரு காலத்தும் அசைவில்லாத புண்டரிக தாள்கள் அசையும் திருமேனியை காண நீங்கள் இங்க வாருங்கள், இந்த திருக்காட்சியை கண்டீர்களானால் உங்களுக்கு பிறவி சம்பவிக்காது அப்படிங்கிறார். மறக்கும் ஆசையோர் இம்மன வம்மின் அன்பரை வேந்து ஒருக்கும் நோய் களைவான் என ஒருவனும் பிறவி அறுக்க வந்தனன் என்பார் போல பரிச்சிலம்பு அலம்ப. அந்த பரியின் மேல் உள்ள சிலம்புகள் அசைய, அந்த காலில் போட்டிருக்க தண்டை சலங்கை இவைகள்லாம் அசைய எம்பெருமான் நடந்து அந்த குதிரையின் மேல் அசைந்து அசைந்து வந்து கொண்டிருக்கின்றான். இந்த திருக்காட்சியை கண்டீர்களானால், இதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களானால் உங்களுடைய இதய பீடத்திலும் இறைவன் பரிச்சிலம்பு அசைய அசைய, அதாவது ஓசை ஒலியலாம் ஆனவன் நமக்கு ஓசையாகவும் ஒலியாகவும் ஒளியாகவும் நின்று அருள் அனுபவம் அளிப்பதற்காக ஒரு காலம் அசைவில்லாத புண்டரிகத்தாள்கள் அசைய வந்துகின்றான். பிறக்கும் ஆசையோர் இங்க வராது, போயிருங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த திருவுருவை கண்டீர்களானால் உங்களுக்கு பிறவி வராது. பிறக்கும் உங்களுக்கு ஆசை இருக்கு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் தங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மூலிகை போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருக்கு திருவாசகத்தின் மேல சித்தர்கள் பாடல் மேல ரொம்ப, அவர்கள் சித்தர் பாடல்கள்லாம் எந்த இடத்துல தங்கம் செய்வதற்கு எந்த மூலிகையை பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி ரசவாதத்தை கொண்டு குலைக்க வேண்டும்னு பெரும் முயற்சி. அவர் வாழ்நாள் முழுதும் 88 வயது வரைக்கும் வாழ்ந்தார். வாழ்நாள் முழுதும் பெரும் முயற்சி பண்ணாரு. அரசு பணியில இருந்து ஓய்வு எடுத்திருந்தாரு. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து 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 மூலிகை வாங்குறது, அதை புடம் போடுறது, எப்படியாவது தங்கம் வந்துருச்சுன்னா 5 தோலா தங்கம் வந்துருச்சு, 6 தோலா தங்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருப்பார். அவருக்கு என் மேல ஒரு மரியாதை. யாராவது பார்த்த ஒரு துறவியை பார்த்தா அவங்களுக்கு 21 தலைமுறைக்கு பிறவி நீக்கம் உண்டுன்னு அவர் என்னை பார்த்து தினப்படி என்னை பார்த்து, உன்னை பார்த்தா எனக்கு பிறவி நீக்கம் கிடைக்கும்னு தெரியும், ஆனா நீ எனக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டா, நான் மீண்டும் பிறக்கணும், தங்கம் செய்யணும், எத்தனை கிலோ தங்கம் செய்யணுமோ அத்தனை கிலோ தங்கம் செஞ்சு நான் அதன் மூலமாக சுகஜீவனமா வாழணும். அதுக்கு பிறவி இல்லாத நிலை பற்றி நான் சிந்திச்சேன்னா எனக்கு பிறவி இல்லாத நிலை வரணும். நீ பிறந்ததுனால எனக்கு 21 தலைமுறைக்கு மோட்சங்கிறத நீ என் விஷயத்துல நீ சொல்லக்கூடாது. அதனால இப்பவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படின்னா, நீ பிறந்தானாலும் நான் இன்னும் பிறக்கணும், நான் தங்கம் செய்யணும் அப்படி சொல்லுவார். அதனால இவர் இப்படி ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க காலங்காலமாங்கிறதுனால, பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணுகன்மின், பிறவி எடுக்கணும், தங்கம் செய்யணும் அல்லது சுகஜீவனமான வாழ்க்கை வாழணும்னா மறந்து கூட இங்க வராதிங்க.
பிறவியை அறுக்கும் ஆசையோர் வம்மின் ஓடி வம்மின்கள். ஏன்னா பரிச்சிலம்பு அசைய எம்பெருமான் உங்களுடைய வாசிக்குதிரை மீது ஏறி அவர் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தை எல்லாம் கிளர்ந்தளச் செய்யக்கூடிய அளவிற்கு கருணையோடு வருகின்றான் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப நம்மெல்லாம் பிறவியை வேறறுக்க வேண்டுமானால் நமது வாசிக்குதிரையின் மீது எம்பெருமானை ஆரோகணம் செய்யக்கூடிய அளவிற்கு நாம் பயிற்சி பெற வேண்டும். அதை செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். அதாவது பெருந்துரை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த கிளர்கின்ற காலம் இறைவன் ஒளிவண்ண திருமேனியாக நம்முள் எழுந்தருளப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை அவன் செய்வான். அப்போ தென்னன் நல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற, அப்ப நல்ல நாட்டு இறைவன் ஒருவன் கெட்ட நாட்டு இறைவன் ஒருவன் இருப்பானா அப்படின்னு நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். இல்ல யார் மனதுல ஆசை, சூது, கபடு, வஞ்சனை இவைகள்லாம் இல்லாம இருக்கிறாங்களோ அந்த உள்ளத்துக்குள்ள இறைவன் எழுந்தருளச் செய்கின்றான். அது தென்னன் நன்னாட்டு இறைவன். யாருக்கு கபடு, சூது, வஞ்சனை இவங்க இருக்கோ அது நன்னாடு இல்லை. அதனால கிளர்கின்ற காலம் எல்லாருக்கும் ஒண்ணு போல வர்றதில்லை. யார் இவைகள்லாம் நீக்க பெற்றார்களோ, பசுபாசம் நீங்க பெற்றார்களோ அவர்கள் உள்ளத்திற்குள் தான் இறைவன் எழுந்தருள்வான். அவர்கள் மனதில் நின்று அவர்கள் பேசுவான், உடலில் நின்று பேசுவான், உணர்வில் நின்று பேசுவான். அதனால எங்களை ஆட்கொள்ள வந்த இறைவனுடைய தன்மை இவ்வாறெல்லாம் எங்களுக்கு அருள் அனுபவம் தருகின்றது அப்படின்னு சொல்லி செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து. அதாவது அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து. இப்ப நமக்கு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குண்டலினி ஆற்றல்ங்கக்கூடிய வீணாதண்டில் பயணிக்கக்கூடிய அந்த அருள் அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்றது. நாம் இதை அனுபவத்தில் உணரவே இல்லை. இதை அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு விஞ்ஞானியோ அல்லது அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு மருத்துவரோ இந்த அனுபவம் எவ்வாறு இருக்கும், இந்த அனுபவத்தை நான் பெறுவேனா, நான் அனுபவிப்பேனா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, அவ அனுபவத்தை நான் அனுபவித்துள்ளேன், என்ன வேணா நீங்க சோதனை சாலைக்கு எடுத்துட்டு போங்க, அந்த அனுபவத்தை நான் அனுபவித்துள்ளேன், என்ன வேணா நீங்க ஸ்கேன் எக்ஸ்ரே பண்ணி பாருங்கன்னு ஒரு விஞ்ஞானியோ ஒரு மருத்துவரோ சொன்னா, அது இந்த கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து. இந்த விஞ்ஞானிக்குள்ள உடலுக்குள்ளேயோ அல்லது ஒரு மருத்துவருடைய உடலுக்குள்ளேயோ பரிபூர்ணமாக ஒளிர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய இந்த குண்டலினி ஆற்றல் ஸ்கேனுக்கும் கிடைக்காது, எக்ஸ்ரேக்கும் கிடைக்காது, சோதனை குடுவையிலும் போட முடியாது. அவரவர்கள் உணர்வு கொண்டு உதக நீரால் இதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் கண் பார்வை கொண்டு அறிவு கொண்டு இதை உணர முடியாது. அப்ப அறிவு கடந்த ஒரு நிலையில் உணர்வு சூழ் கடந்து நின்று உணர்வது ஒரு நிலையில் பெறக்கூடிய இந்த அனுபவம். அதனால உய்யும் நெறியின் உயிர்ப்பால் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்றார், நான் செய்த விளையறியேன் சேவடியே கைதொழுதேன், உய்யும் நெறியின் உயிர்ப்பு கொண்டு எனக்குள் கிளர்ந்து எழுகின்ற அந்த ஜோதியை நான் கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னொரு இடத்துல பதிவு செய்கின்றார். அப்ப நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியை நாம் நம் உடலிற்குள் அனுபவத்திற்குள் கொண்டு வர வேண்டுமானால் எக்காலத்தும் அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து. எப்படி ஒரு வாழ் உரைக்குள் இருக்கும்போது அது பிரகாசமா தெரியாது இருக்குதோ அது மாதிரி நமக்கு மூடத்தனமோ அல்லது திரோதான மாயைகளோ நம்ம உடலையும் மனதையும் சூழப் பெற்றிருந்தால் நமக்கு இந்த மென்மையான ஒளிமயமான உதக நீரான அருள் அனுபவத்தை உணர முடியாது. உரைக்குள்ளிருந்து வாளை வெளியே எடுத்து அது ஒளி வீசுவதை எப்போது நாம் காணலாம்னா தென்னன் நன்னாட்டு இறைவன் நம்முள் கிளர்ந்து எழுந்தால் நமக்கு கிடைக்கும். அப்போ பிறவி அறுக்க வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் இதை உணர்ந்து கொள்ளலாம். அதனால செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின், பிறவியை கடக்க வேண்டும் என்று உணர்வு உள்ளவர்கள் இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏனையோர் இதை பெற முடியாது. அப்படிங்கிறதுனால செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்தும் அறிவு ஒன்கதிர் வாழ் உரை கழித்து ஆனந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. இருநிலம்னா பெருமை பொருந்திய இந்த உலகம். பெருமை பொருந்திய இந்த உலகத்துக்குள்ள தன்னுடைய பிறவியை வேறறுத்து தூக்கி போட்டாங்க. ஆனந்த மாக்கடவேர் யார் வேறறுத்து தூக்கி போட்டானா
ஆனந்தமாகிய மா கடவி, கடவின்னா வாசி குதிரைன்னு பேர். அந்த மாக்கடவி ஏறுகின்றவர்கள் தங்களுடைய பிறவியை வேறறுத்தனர். ஏனையோர் பிறவியோடு தொடர்பு கொண்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். ஆனந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே, பெருமை பொருந்திய இந்நிலத்தே அவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நாமும் நம்மளுடைய அருள் அனுபவத்தை, நாம் பெற்ற அருள் அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், நாம் பெற்ற மேலான நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், நமக்குள்ள அறிவு ஒன்கதிர் வாழ், நம்மளுடைய உரையில் இருந்து வாளை உருவி எடுத்த மாதிரி ஒளி பொருந்தி அந்த வாளாகிய குண்டலினி ஆற்றலை உய்யும் நெறியின் உயிர்ப்பால் ஒளிரச் செய்தோமானால், செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லாமல் இருநிலத்தே பிறப்போடு இறப்பு என்னும் சுழலில் மாட்டிக்கொள்ளாமல் நாம் ஒளி வீசக்கூடிய காலத்தில் வாழலாம். இறைவன் ஒளி வீசும் அனுபவத்தை நமக்குள் கண்டு அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் பொதிந்த பாடலாக அதை சொல்லார். செரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம், எக்காலத்துள்ளும் அறிவு ஒன்கதில் வாழ் உரை கழித்து ஆனந்த மாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே.